இவங்க சொல்றாங்க மூன்றாவது மொழியில வந்து ஹிந்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே புதிய கல்விக் கொள்கையில நீங்க எழுதியிருக்கிறது நீங்க பாருங்க, ஹிந்தி இஸ் எ லிங்க் லாங்குவேஜ். ஓகே, ஹிந்தி இஸ் எ லிங்க் லாங்குவேஜ். இது வந்து ஒரு தொடர்பு மொழி. அப்ப தொடர்பு மொழினா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கின்ற அனைவருமே நீங்கள் தொடர்பாக பேச வேண்டிய ஒரே மொழி ஹிந்தி. ஓகே, அல்டிமேட்டம் அதை தான் கொண்டு வர்றாங்க. நாம அதை எதிர்க்கிறோம். ஏனென்றால் அந்த மொழி மீது நமக்கு பெரிய வெறுப்பு கிடையாது, தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய மாணவர்களும் சரி, நம்முடைய இதுவரைக்கும் வளர்ந்தவர்களும் சரி, எல்லாருமே வந்து நம்ம இந்த ரெண்டு மொழி தமிழ் இந்த ஆங்கிலத்தை படித்தோம், இன்னைக்கு மேல வரைக்கும் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்று அடுத்தால சொல்றாங்க, மூன்றாவது மொழியாக நீங்கள் சான்ஸ்கிரிட் கற்றுக்கொள்ளலாம், அதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல், நீங்க வேணும்னா கத்துக்கலாம். ஆனாலும் அதனுடைய கவித்துவம், அதனுடைய தத்துவம், அதனுடைய சயின்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து உள்ளது சான்ஸ்கிரிட். எனவே அதையும் பெற்றுக்கொள்ளலாம். இது மாணவருடைய விருப்பம் முடியும். ஸோ இவர்களுடைய தொடர்ந்து இவர்கள் வைப்பது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருது. அதுக்கு இன்னைக்கு ஒரு பிஜேபியினுடைய ஒரு பெரிய தலைவர் பேசுறதும், 2 நாட்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் உள்ள RSS தலைவர் பேசுறதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக இதை வந்து வேகமாக பேசி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து உங்களுக்கு மராட்டி இருக்கிறது, எந்த மொழியும் மராட்டின்னு சொல்லாமல் உங்களுக்கு எந்த மொழியும் தேவையில்லை, ஹிந்தி தெரிந்தால் போதும்னாங்க. உடனடியாக உத்தவ் தாக்கரே இருந்தார், எப்படி நீங்க சொல்ல போகணும். அதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் வேற வழியே இல்லாமல் அவர் பதில் கொடுக்க வேண்டியதாச்சு, மராத்தி தான் என்னுடைய மொழி. இப்படி எல்லா இடத்திலும் இவர்கள் தொடங்க வேண்டியது, பிறகு அதற்கு அடங்க வேண்டியது.